So welcome to Vedantu channel மக்களே. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாஃப் இயர்லி நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல. ஸோ ஹாஃப் இயர்லிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ விச் இஸ் அதுவுமே ஃபுல்லாலாம் பார்க்கல. இந்த ஒரு வீடியோலையுமே எல்லா சாப்டர்ஸோட காம்பினேஷன்ஸாக பார்க்கலாம். ஸோ தட் ஒவ்வொரு டைமும் நம்ம லைவ் வரும் போதோ ஆர் வீடியோஸ் பார்க்கும் போதோ எல்லா சாப்டரோட டச்சும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை சூப்பராக பண்ணலாம். ரைட்டடா பசங்க? ஸோ எவ்ரிவன் ரெடி ஆகிங்களா? வாட் இஸ் இட்? திஸ் இஸ் கால் ஹை லைக் வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு சாப்டருக்கு இன்னைக்கு 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு தரோ வித் 30 to 5 மார்க்ஸ். ரைட்டடா பசங்களா? ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கமெண்ட் பெலோ. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் லைவ்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூடவே இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வேதாந்துல we have launched the test series, கனவு டெஸ்ட் சீரீஸ் டேமா. ஸோ ஃபார் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு 10th standard ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் 499க்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் இப்போ லான்ச் ஆயிருக்கு. ஜஸ்ட் அது எங்கே இருக்குது? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, இது தீமல் கூட சேர்ந்தும் நம்மளால வாங்க முடியும். ஸோ எவ்ரிவன் 1999க்கு என்ரோல் பண்ணுங்க ரைட் நவ். அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ரைட்டடா பசங்க? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏடாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 1.11. ஓகேங்களா? ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்மளுக்கு தேவை ஃபங்க்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு டொமைன் ஒரு செட் இருக்க போகிறாங்க, கோடமைன்னு ஒரு செட் இருப்பாங்க. ஸோ இது ஏன் நான் டொமைன்னு சொல்கிறேன்? அங்கே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும், ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு நான் சொல்கிற ரூல் இருக்கணும். ஸோ நோ ஒன் மெனி. ஓகேங்களா? இந்த ரூலை அவன் ஃபாலோ பண்ணணும். நோ ஒன் மெனி, விச் மீன்ஸ் ஒன்லி ஒன். ஒருத்தருக்கு ஒரே ஒரு எலமெண்ட்னா மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸே இல்லை, இமேஜே இல்லைனாலும் ஃபங்க்ஷன் கிடையாது, மெனி இமேஜ்னாலும் ஃபங்க்ஷன் கிடையாது. ஒன்லி ஒன் வில் பி ஹேவிங் அன் இமேஜ். ஓகேவா? ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்களை நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், யூனிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ லெட் A is equal to 1, 2, 3, 4. B is equal to 2, 5, 8, 11, 14. We 2 sets. ஒரு 2 செட்ஸ்ன்னு சொல்கிறோமா? லெட் A is from A to B be a functions நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபார்முலா, யாருக்கு யாரை சேர்த்து வைக்கணுன்றதுக்கு ஒரு ஃபார்முலா பேஸில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ரெப்ரசன்ட் திஸ் பை ஆரோ டயக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் கூட ஜாயின் ஆகுறாங்களன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் f of x is equal to 3x minus 1. ரைட்டடாமா? ஸோ அப்போ எக்ஸ் மாற மாற எஃப்பும் மாறுவாங்க. ஸோ எக்ஸ் எங்கேருந்து இருக்கணும்? A to B தானே. ஸோ அப்போ எக்ஸுக்கு 1 போடணும், 2 and you have to put 3 and you have to put 4. ஸோ எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா what is f of 1? ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல 1 ராமா. ஸோ அப்போ 3 into 1 minus 1 which is 2 times. f of 2னா 3 2s are minus 1 which is fine. And f of 3, what is f of 3? 3 into 3 minus 1 which is 9 minus 1, 8. ஓகேங்களா? f of 4, what is f of 4? 3 into 3 4s are. So 3 4 minus 1 என்னடாமா? 11. கரெக்டுங்களா? ஸோ இப்போ 1 2க்கு மேப் ஆகுது, 2 5க்கு மேப் ஆகுது, 3 8க்கு மேப் ஆகுது, 4 11க்கு மேப் ஆகுது. ஓகே, அவனே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ண வேண்டியதில்லை. பை ஆரோ டயக்ராம். ஸோ இப்போ இதை நம்ம ஆரோ டயக்ராமால் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஐ எம் கோயிங் டு ரெப்ரசன்ட் திஸ் பை ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ செட் போட்டுக்கணும், பி செட் வரைஞ்சிக்கணும் அண்ட் எஃப்ஐயும் வரைஞ்சிக்கணும். ரைட்டடாமா? ஸோ யூ ஹாவ் டு புட் தி எலிப்ஸ், ரைட்? ஸோ ஏ பி. ஸோ இதில் 2 1 2 3 4ங்களா? ஸோ திஸ்
1 2 3 4 அண்ட் இதில் யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள் 2 5 8 2 5 8 11 அண்ட் 14. ஸோ இந்த 5 பேர் இருக்காங்க சரிங்களா. இப்போ நம்ம ஆரோ டயக்ராமால் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ விச் இஸ் வெரி சிம்பிள். 1 யாருக்கு மேப் ஆகுது 2, 2 வந்து 5க்கு, 3 வந்து 8க்கு அண்ட் 4 வந்து 11க்கு மேப் ஆகுறாங்க ரைட்டுங்களா. ஆரோ டயக்ராம் போட்டாச்சு, அவ்வளோதாண்டாம்மா. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேபிள் ஃபார்மேட். ஸோ டேபிள் ஃபார்மேட்னா என்ன ஆகணும்? டேபிள் ஃபார்மேட்னா எக்ஸ் தனியாக ஒரு காலமில் காட்டணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு காலமில் காட்டணும், அவ்வளோதான் சரிங்களா. எக்ஸ் அண்ட் அதுக்கேற்ற எஃப் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு எக்ஸ் வந்து 1 2 3 4. அப்போ எனக்கு 1 இருக்கும்போது என்னோட வேல்யூ என்னது? விச் இஸ் 2 5 8 அண்ட் 11. கரெக்டாடாமா? அவ்வளோதான். ஸோ திஸ் பாக்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் டேபிள் இஸ் கம்ப்ளீட்டட். டேபிள் ஃபார்மேட்டில் முடிச்சாச்சு. கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்மேட் என்ன கேட்குறாங்க? இட்ஸ் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ஸ் பேர்ஸ்னால் என்னது? எக்ஸ் கமா ஒய்யாக நம்ம அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ மை எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? விச் லுக்ஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் ஆர் எஃப், எஃப்னே கூட போட்டுக்கலாம். ஆர் ஃபங்க்ஷன்ஸ், ஆர் ஃபங்க்ஷன்ஸ் வில் ரெப்ரசன்ட் லைக் 1 வந்து 2க்கு மேப் ஆகும், 2 வந்து 5க்கு மேப் ஆகும், 3 வந்து 8க்கு மேப் ஆகும் and 4 வந்து 11க்கு மேப் ஆகும். இந்த மாதிரி it keep on mapping ரைட்டுங்களா. so this is set of ordered pairs. so set of ordered pairs. last which is called graph form நினைக்கிறேன் சரிங்களா. graph format, graph formatக்கு ஒரு y axis போட்டுக்கணும், ஒரு x axis போட்டுக்கணும். so 1 2 3 4 இது நம்மளோட x value and this is your f of x value which is 2 5 8 11 and 14. so 1 2 க்கும் 2 5 க்கும் 3 8 க்கும் and 4 11 க்கும் மேப் ஆகும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. ஸோ திஸ் இஸ் 1 2 and this is 2 5 3 8 and 4 11. இந்த மாதிரி மாப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சுடாமா. ஓகேங்களா. ஸோ வி டன் இட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆரோ டயக்ராம் கண்டுபிடிச்சாச்சு, டேபிள் ஃபார்மேட் கண்டுபிடிச்சாச்சு, ஆர்டர்ட் பேர்ஸும் கண்டுபிடிச்சிட்டிங்க, கிராஃபிக்கல் ஃபார்மும் கண்டுபிடிச்சாச்சு ரைட். ஸோ தி கொஸ்டின் இஸ் ஈஸினா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், லெட் எஃப் பி தி ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஒரு நேச்சுரல் நம்பர்லேருந்து ஒரு நேச்சுரல் நம்பருக்கு போகிற இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா அது குட்டி வேலைடாமா. என்ன வேலை செய்யணும் அப்படின்னா எக்ஸை பொறுத்து தான் அந்த வேலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த எக்ஸை நீங்கள் 3ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை 2ஆல் ஆட் பண்ணும். இதுதான் அதோட வேலையே. ஓகே, 3x + 2னா என்னது? எக்ஸுங்கிற ஒரு நம்பர் 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கூட ஆட் பண்ணும். தட் இஸ் தி ஒர்க். ஸோ ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஒர்க் சரிங்களா. ஸோ வாட் இஸ் தி இமேஜ் ஆஃப் 1 2 3? ஸோ இமேஜ்னா என்னது? இமேஜ் அப்படிங்கிறது எக்ஸுக்கு கொடுக்குற பேர். எக்ஸ், இந்த எக்ஸ் நான் போட்டால் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இமேஜ் ரெப்ரசன்ஸ். இமேஜ்னா யார் சொல்கிறாங்க? இமேஜ் ஈக்குவல் டு வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் இமேஜ் அப்படிங்கிறது. ஓகே, ப்ரீ இமேஜ்னா என்னது? Pre-image means values of x என்னது? எந்த எக்ஸுக்கு இவன் கிடைப்பான், எந்த எக்ஸுக்கு யார் போட்டால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு வரும். வாட் இஸ் கொஸ்டின் அப்படின்னு கேட்குறாங்க, இதில் வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இமேஜ் ஆஃப் 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இமேஜ் ஆஃப் 1 2 3னா அப்போ எக்ஸ் 1ஆ இருந்தால் நம்மளோட ஆன்சர் என்ன? எஃப் ஆஃப் ஆன்சர் என்ன? ஓகேங்களா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? 3 × x + 2. நான் என்ன சொன்ன பசங்களா? ஸோ யார் எக்ஸோ அவனை 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கூட ஆட் பண்ணும். ஸோ 3 + 2 which is 5. ஓகேங்களா. அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டாமா. அப்போ வாட் இஸ் ஆர் எஃப் ஆஃப் 2? என்ன வேலை? 3 கூட கொடுத்துருக்க எக்ஸை நான் மல்டிபிள் பண்ணிட்டு 2 கூட ஆட் பண்ணும். ஸோ 3 2s are 6, 6 + 2 which is 8. ஓகேங்களா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டிங்கன்னா வாட் இஸ் எஃப் ஆஃப் 3? 3 கூட 3 மல்டிபிள் பண்ணிட்டு 2 கூட ஆட் பண்ணும். ஸோ 9 + 2 which is 11.
That's it. Image கண்டுபிடிச்சாச்சு. Image of 1 என்னன்னு கேட்டாங்கன்னா 5. Image of 2 என்னன்னு கேட்டாங்கன்னா 8. Image of 3 என்னன்னு கேட்டாங்கன்னா 11. ஸோ இமேஜோட வேலையே இவ்வளோதான். சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ப்ரீ இமேஜஸ். We have to find the pre-images of this 29 and 53. ரைட்டா? ப்ரீ-இமேஜ்னா என்ன சொன்னேன்? கொஸ்டினே கண்டுபிடிக்கணும். யாரை போட்டா, ஓகே, யாரை போட்டா நம்மளுக்கு இவன் கிடைப்பான். தட்ஸ் இட். ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ விச் மீன்ஸ் அப்போ இவங்களாம் யார்? விச் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இது நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். ப்ரீ இமேஜஸ் கேட்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு 29. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன வேலை செய்யும்? 3ஆல் எக்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு 2 கூட ஆட் பண்ணால் எனக்கு 29. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ விச் மீன்ஸ் நம்மளுக்கு க்ளோஸ்லி வேணும்னா இந்த எக்ஸ் வேணும். கரெக்டாக? அப்போ இந்த +2க்கு இங்கே வேலையே இல்லைல்ல. ஸோ ஷிஃப்ட் டு தி அதர் சைட். ஸோ இது இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் ஆக மாறுமா? ஸோ 3x = 29ல் 2 போச்சுன்னா 27 ராமா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 27/3. ஓகே, ஸோ விச் இஸ் 9. அப்போது உங்களோட 9ன்றவங்களுக்கு தான் 29 இமேஜ் கிடைச்சிருக்கு. 29ஓட ப்ரீ இமேஜ் விச் இஸ் 9. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே இன்னொரு சம் இருக்குல்ல. வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 53. 53 இருந்தால் என்ன? ஓகே, ஸோ சேம் வேலை. ஓகே, 3x + 2 is equal to 53. கான்செப்ட் என்னடாமா? 53. நம்மளுக்கு தேவை இந்த எக்ஸ். ஸோ அந்த 2 இந்த சைடு வந்துடும். ஸோ this 2 become -2. ஸோ 53ல் 2 போச்சுன்னா 51. ஸோ 3x is equal to 51. எக்ஸ் 51 டிவைட் பண்ணுமா? தாராளமாக டிவைட் பண்ணுவாங்க. ஸோ this is 1 times 17 times. So what is your pre-image? It is 17. Clarity இருக்காடாமா everyone? இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நாமளே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இமேஜ் இருக்குமா? எஸ், இட் வில் ஹாவ் அ இமேஜ். ஏன்னா அவன் ஃபங்க்ஷன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இமேஜஸ் இருக்க போகுது? ஒருத்தருக்கு எத்தனை பேர் கிடைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா டைப் ஆஃப் இமேஜஸ் சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் நேச்சுரல் நம்பர் 1 போட்டிங்க அப்படின்னா, ஸோ when I'm talking about type of function, நான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறேன்டாமா. ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பற்றி பேசினா என்னென்ன யோசிக்கணும்? ஓகே, அப்போது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இமேஜஸ் வரப்போகுது அப்படின்றது கரெக்டுங்களா? ஸோ இது நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஈஸியாக ஆரோ டயக்ராம் போட்டு கூட நான் கண்டுபிடிக்கிறேன் மேம்னா தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ நேச்சுரல் நம்பர். 1 2 3 4 5 6 7 8 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 1 2 கீப் ஆன். ஸோ ஒரு இன்ஃபைனைட் செட் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே என்ன நம்ம சொல்கிறாங்க? 3x + 2. ஸோ ஒவ்வொரு 3 கூட மல்டிபிள் பண்ணி 2 கூட ஆட் பண்ணும். அவ்வளோதான் ப்ராசஸ். இவனை 3 கூட மல்டிபிள் பண்ணால் 3 + 2 which is 5. அப்போ 1 யாருக்கு மேப் ஆகிறாங்க? 5க்கு மேப் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் 2 கூட 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6 + 2 which is 8. நெக்ஸ்ட் 3 + 3 × 2 it is 3 3s are 9. 9 + 2 it is 11. இப்போ நீங்கள் கன்க்ளூட் பண்ண வரைக்கும் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு தான் மேப் ஆகுறாங்க. கரெக்டாக? அவங்க வேறு யாருக்கும் மேப்பும் ஆகலை. ஸோ 1 to 1 தான் மேப்பிங். ஸோ த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் 1 to 1. ஏன்? சின்ஸ் எவ்ரி நேச்சுரல் நம்பர், எல்லா நேச்சுரல் நம்பருக்கும் யூனிக்கான இமேஜஸ் இருக்கு. ஹாஸ் யூனிக் இமேஜ். ஒரே ஒரு இமேஜ் தான் எல்லாத்துக்குமே வராங்க. 2 3 இமேஜ்லாம் இல்லை, ஒரே ஒரு இமேஜ் தான் வராங்க. அண்ட் இது ஆன் டூலாம் கிடையாது. என்ன பாருங்க, 1 2 3லாம் மேப்பே ஆகலை. 1 2 3லாம் மேப்பே ஆகலை. ஸோ ஆன் டூ சொல்ல முடியாது. ஸோ தட் யூ கேன் சே இட் இஸ் அன் இன்டூ ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன் அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். ஆன் டூ இல்லை, அதனால இது ஒரு இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியாடாமா? ஸோ இட் இஸ் அன் இன்டூ ஃபங்க்ஷன் டூ. இது ஒரு இன்டூ ஃபங்க்ஷனும் தான்.
1 to 1 function plus into function. சரிங்களா? ஸோ பசங்களா கிளாரிட்டி இருக்குங்களா எல்லாத்துக்கும்? நெக்ஸ்ட் சம் போலாமா? A function f minus 5 to 9 to r is defined as follows. F of x is equal to 6x plus 1. ஓகே, இது ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட்டு அவன் எந்த ரேஞ்சில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ -3 எங்கே யாருக்குள்ளே இருப்பான்? -3 பார்த்தீங்கன்னா -5க்கும் 2க்கும். ஸோ -5 less than or equal to -3 2. ஸோ எக்ஸ் வந்து -3ன்றப்போ இங்கே தான் இருப்பான். ஸோ அப்போ இதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ், வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? இதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் தான் 6x plus 1. கரெக்டுங்களா? ஸோ இங்கே 3 போடுங்க. ஸோ எஃப் ஆஃப் -3ன்ற பட்சத்தில் 6 of -3 plus 1. ஸோ இட் இஸ் -3 plus 1 which is -2. சரியாடாமா? நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. 2ன்றப்போ யாருக்கு நடுவில் இருப்பாங்க? 2 greater than equal to. ஸோ அப்போ இங்கே தானே வரும். 2 is greater than or equal to 2. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ இவன் தான் மை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 5x² - 1. நல்லா கவனிங்க, என்ன பண்ணிக்காங்க? எக்ஸை ஸ்கொயர் பண்ணிட்டு தான் 5 கூட மல்டிபிள் பண்ணிக்காங்க, அதுக்கப்புறம் தான் -1. ஸோ எக்ஸை ஸ்கொயர் பண்ணும். எக்ஸுங்கிறது யாரு? 2. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 5 into 4 minus 1 20. 20லேருந்து 9 போச்சுன்னா 19. ஃபர்ஸ்ட் சம் ஓவர். ரைட்டாடாப்பா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. எஃப் ஆஃப் 7. 7ன்றப்போ நிச்சயமா இந்த 6க்கும் 9க்கும் நடுவில் தானே 7 இருக்கு. ஸோ வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ்? which is 3x minus 4. ஆப்ரேஷன் என்னது? எக்ஸை 3 கூட மல்டிபிள் பண்ணிட்டு -4 பண்ணியிருக்காங்க, அதுதான் இதோட ஒர்க். ஸோ இப்போ எஃப் ஆஃப் 7 நம்ம பண்ணோம்னா 3 கூட இந்த 7 மல்டிபிள் பண்ணிட்டு -4 பண்ணும். 3 7s are 21. 21ல் 4 போச்சுன்னா ஐ ஹோப் இட் இஸ் 17. நெக்ஸ்ட்டு 1 யாருக்கு நடுவில் இருப்பாங்க? ஐ ஹோப் திஸ் 1. ஸோ -5க்கும் 2க்கும் நடுவில் தான் 1 இருப்பாங்க. ஸோ எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் ராமா 6 into 1 plus 1. எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். ஸோ உன்னோட இன்புட் வந்து 1ஆ இருந்ததுன்னா வாட் இஸ் யர் அவுட்புட்? இட் இஸ் 7. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மள சப்ராக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆன்சர்ஸை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 17ஐயும் 7ஐயும் சப்ராக்ட் பண்ணால் யூ வில் பி ஹேவிங் 10. ஸோ இப்போ இவனோட ஆன்சர் என்னது? 10. 17 minus 7 which is 10. Got it பசங்களா? Okay. What about the third sum? So 2 of f of 4 plus f of 8. கரெக்டுங்களா? What is f of 4 டாமா? So 4 யாருக்கும் நடுவில் இருப்பாங்க? 4 always lies between 2 to 6, right? So 4 பார்த்தீங்கன்னா 2க்கும் 6க்கும் நடுவில் இருப்பாங்க. So my f of x is equal to 5x² minus 1. ப்ராசஸ் என்னது? x ஸ்கொயர் பண்ணிட்டு 5 கூட மல்டிபிள் பண்ணிட்டு -1 பண்ணுறது. ஸோ f of 4 which is 5 into 4² minus 1. 16 ஸ்கொயர் பண்ணிங்க, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 into 5 80. 80 minus 1 79. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 8ன்றப்போ சேம் 6க்கும் 9க்கும் நடுவில் தான் வருவாங்க. ஸோ வாட் இஸ் மை எஃப் ஆஃப் எக்ஸ்? which is 3x minus 4. So f of 8னா 3ஐ 8ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4ஆல் சப்ராக்ட் பண்ணும். 3 8s are 24. 24ல் போச்சுன்னா 20. ஓகேங்களா? இப்போ அவங்கள என்ன பண்ண சொல்கிறாங்க? 2 into. ஸோ 2 into 79 plus 20. 160ல் 2 போச்சுன்னா 158. 150 கூட 20 ஆட் பண்ணிங்கன்னா 178. ஓகேடாமா? உங்கள் ஆன்சர் என்னது? 178. Got it everyone? Yes. So next sum. f of -2 and f of 6, f of 4 and f of... ஸோ 3 பேர்த்தை கண்டுபிடிக்கணும். 2 -2 இவங்களுக்கு தான் நடுவில் இருப்பாங்க, ரைட்? ஸோ -5க்கும் 2க்கும் நடுவில் வருவாங்க. ஸோ எஃப் ஆஃப் -2 என்னடாமா வரும்? இவன். ஸோ 6 into -2 plus 1. ஸோ 62ஐ மல்டிபிள் பண்ணால் 12.
So minus 11. Next 6. F of 6 already calculate பண்ணமா? No. So 6 என்றப்போ this one. So 6 is, so இதுக்குள்ள தான் வருவாங்க. So f of 6 அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். 3 into 6 minus 4. So 3 6 18, 18ல 4 போச்சுன்னா 14. நெக்ஸ்ட் என்னடாமா 4. f of 4 ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கோம்ல. f of 4 தான் ஆல்ரெடி முன்னாடி சம்ல கால்குலேட் பண்ணிருக்கீங்க. ஏன் கஷ்டப்பட்டு கால்குலேட் பண்றீங்க? f of 4 is 75. So f of 4 is 79. So இப்போ இங்க values கண்டுபிடிக்கணும். So it is 2 into f of minus 2, which is minus 11, minus 14 whole divided by 79 minus 11. சரிங்களா? So this is minus 22, minus 36. And 79ல இவங்க போச்சு அப்படின்னா you will be having 8, 58, sorry 68. Yeah, Dhamma. So I think you can cancel it by you cancel it by 4 tables. So this is minus 9 divided by 17 varum. This is your answer. அவ்வளோதான்டா பசங்களா, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் 4th கொஷனுக்கு வந்தாச்சு. If r f of x is equal to x minus 4 and g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5, so what happens? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா GOFOH and GOFOH காம்போசிஷனை ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக கொஷின்? ஒன் செக்டாமா. Eighth number question. FOGOH. Sorry, Dhamma. மாத்திட்டேன். So FOGOH ப்ரூவ் பண்ணும். FOGOH which is equal to FOGOH. Okay. So இப்போ கண்டுபிடிக்கலாமா? Yes. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு வேணும் ப்ராக்கெட்ஸை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இந்த ப்ராக்கெட்டும் ஒரு ஃபங்க்ஷன் தான், அது வேறு யாரும் இல்லை, இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? அப்போது ஜிஓஹெச்னா என்னது? ஜிக்குள்ள ஹெச் வந்துடணும், ஜிக்குள்ள ஹெச்சோட ஆன்சர் வந்துடணும். ஓகே வேணாமா? ஸோ இப்போ ஜிக்குள்ள ஹெச்சோட ஆன்சர் என்னது? 3x minus 5. ஸோ இப்போ ஜிக்குள்ள 3x minus 5ங்கிற ஆன்சரை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிக்கு இன்புட்டா நான் கொடுக்கறதே 3x minus 5 கொடுப்பேன். அப்போ அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஸோ இப்போ ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஜிக்கு எக்ஸை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணி கொடுக்குது? ஸ்கொயர் பண்ணி அவுட்புட்டாக நம்மளுக்கு கொடுக்குது. அப்போது நான் 3x minus 5 இன்புட்டாக கொடுத்தா அவனை தான் ஸ்கொயர் பண்ணி நம்மளுக்கு ஆன்சராக தருவாங்க. சரிங்களா? Got it, ma? So when you expand this, what will come? 9x square plus 25 minus 3 5s are 15. 15 into 2 30x. இதுதான் நம்மளோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் பாருங்க, FOGOH. FOGOHனா என்னது? Fக்குள்ள GOHோட ஆன்சரை எழுதணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் GOHோட ஆன்சர்? இதுதானே. ஸோ அப்போ f of 9x square plus 25 minus 30x டாமா. நல்லா கவனிங்க, எஃப்குள்ளே இவனோட ஆன்சரை தூக்கி போட்டு எழுதிடும். ஓகே, ஸோ இப்போ எஃபோட வேலை என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். எஃபோட வேலை என்ன? கொடுக்குற நம்பர், கொடுக்குற இன்புட்லேருந்து 4 மைனஸ் பண்ணி கொடுக்குறதா அதோட வேலை. என்னது? கொடுக்குற இன்புட்லேருந்து -4 பண்ணி கொடுக்குறது. அப்போ இது என்ன பண்ணும்? கொடுக்குற இன்புட் யாரு? இவன்.
அப்போ இவன்ல இருந்து எனக்கு -4 பண்ணி கொடுப்பாங்க. இதுதான். திஸ் இஸ் ஆர் FOGOH. திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணியாச்சு. சரியாடாமா? Now we are proving for the second one, FOG. FOG ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். FOG என்னது? F குள்ள G of X நான் கொடுக்கணும். I have to. G of X ஓட ஆன்சர். G of X ஓட ஆன்சர் என்னது? X ஸ்கொயர். ஸோ F of X ஸ்கொயரை நான் பாஸ் பண்ணும். F ஓட வேலை என்னடாமா? F of Xனா X - 4. அந்த நம்பர்லேருந்து 4 மைனஸ் பண்ணும். அப்போ நான் இப்போ என்ன நம்பர் கொடுக்குறேன்? X ஸ்கொயரை கொடுக்குறேன். ஸோ அப்போ X ஸ்கொயர்லேருந்து -4 பண்ணுறது அதோட வேலை. ஓகே, தட்ஸ் இட். அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஐ ஹாவ் டு ஃபைண்ட் FOGOH அப்படின்னு என்ன அர்த்தம்? FOGங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஹெச்சோட ஆன்சரை நான் கொடுக்கணும். ஓகேங்களா? FOGங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள H of Xஐ நான் பாஸ் பண்ணணும். கரெக்டா? பின்னாடி இருக்கிறவங்க தான் உள்ள வருவான். ஓகே, ஸோ இப்போ பின்னாடி இருக்கிறவங்க தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆன்சரை போவோம். வாட் இஸ் H of X ஆன்சர்? ஸோ FOGக்குள்ள 3x - 5ங்கிறவங்கள நான் கொடுக்கணும். கரெக்டாடாமா? FOGனா என்னது? நம்ம தான் அங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமே. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? X ஸ்கொயர் பண்ணிட்டு -4 பண்ணணும். அதுதான் அவங்களோட வேலை. ஓகேங்களா? இப்போ X கொடுத்தா X ஸ்கொயர் பண்ணி -4 பண்ணணும். இப்போ நான் யாரை கொடுக்குறேன்? நான் யாரை கொடுக்குறேனோ அதுக்கு தான் அது வேலை செய்யணும். இப்போ நான் 3x - 5 தான் கொடுக்குறேன். அப்போ 3x - 5 தான் அவங்க ஸ்கொயர் பண்ணிட்டு -4 அவங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இட் இஸ் 9x ஸ்கொயர் + 25 - 30x - 4. This is equation number 2. So from 1 and 2 are equal, hence verified. சரியாடாமா? அப்போ நம்மளுக்கு வெரிஃபை ஆயிடுச்சு. கதம் முடிஞ்சிருச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் 2.6. ஸோ சாப்டர் 1ல 4 சம்ஸ். வெறும் 4 சம் தான் 5 மார்க் இல்லை. ஓகே, ஒவ்வொரு பார்ட்லையும் we will be seeing all the other sums also. So example 2.6 நாம find the HCF of 396 504. So நீங்க 5 marksல போடணும். HCF ஓட ப்ராசஸ் என்னன்னா, I will be using Euclid division லெக்மாவை யூஸ் பண்ண போறேன். அந்த லெக்மா படி ஒருத்தனை இவன் டிவைட் பண்ணா என்ன ரிமைண்டர் வருமோ அதை நான் எழுதணும். கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? HCFனா என்னடாப்பா? இவன் அவனை டிவைட் பண்ணிடுவான்னு அர்த்தம். தட் இஸ் HCF. ஓகே, HCF மீன்ஸ் வெரி காமஸ்ட் மல்டிப்ளையர் விச் இஸ் அ டிவைசர். அவங்க அந்த நம்பரை டிவைட் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டா. அவங்க தான் HCF இருப்பாங்க. ஸோ டிவைட் பண்ணிடுவாங்கன்னா ரிமைண்டர் 0வா வருவாங்க. ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? இட் இஸ் யோர் விஷ். நீங்கள் என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். 3636 நான் இதுதான் இருக்கல பெரிய நம்பர். இதையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 504ஆல் டிவைட் பண்ணுறேன். 636ல எவ்வளோ 500 இருப்பாங்க? ஒரே ஒரு 500 தான் இருக்க முடியும். ஸோ ஒன்லி 1 வில் பி யுவர் கோஷியன். இப்போ ரிமைண்டர் என்னடாமா? 600க்கு 500க்கு ஒரு 100, 36க்கு 4க்கு ஒரு 32. ஸோ 132 இஸ் யுவர் ரிமைண்டர். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் இன்னும் 0 ஆகலை. அப்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ளே யாரும் HCF கிடையாது. ஸோ அப்போ இதுக்குள்ளே இன்னும் குட்டி நம்பரா பிரேக் ஆகும். அவன் தான் HCF வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணும்? யாரு ரிமைண்டர் 0 ஆகலையோ அவனை வச்சு இனிமேல் டிவைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ 504 இஸ் ஈக்குவல் டு, இப்போ 366 வந்து HCF இல்லைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய நம்பர், அடுத்த பெரிய நம்பர் யார்? 504. ஸோ 504 செக் பண்ணுறோம். 504 இவனால டிவைட் பண்ண போறீங்க. 532ல எவ்வளோ 130s இருக்க போகுது? 500ஸ்குள்ள எவ்வளோ 100s இருக்க போகுது? ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ். பட் 5 போட்டிங்கன்னா பெருசாயிடும். ஸோ 4 டைம்ஸ் போடுங்க. ஏனாமா? ஸோ வாட் இஸ் 132 into 4 which is 528. அதுவுமே பெருசாயிடுச்சு. ஸோ you have to apply 5 not
132 into 3 times. 132 into 3 times. அதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா which is 396 டாமா. ஸோ 504க்கும் 396க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 and ஒரு 108 நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிமைண்டர். அகெயின் இப்போ இந்த 108 இவனை டிவைட் பண்ணுவான். 132க்குள்ளே எவ்வளோ 108s இருக்க முடியும்? ஒரே ஒரு 108s தான் இருக்க முடியும். ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா you will be having 24. ஓகே, ஸோ 108 will be divided by 24. We have to check it. 24 டிவைட் ஆயிருமா? 108. 24 into 4 it is 96. No, it is not possible. So 96க்கும் இவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம்? Will be 12. Again 24 12 divide ஆகுமா? Yes, it is 2 times and your remainder is 0. Remainder 0 வந்துருச்சா? Yes, remainder 0 வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை குட்டி குட்டியா நான் பிரேக் டவுன் பண்ணி வரும்போது 12 தான் எனக்கு இருக்க HCF நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த நம்பருக்கும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 396 சேர்த்துனால HCF 12 அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஸோ HCF 12 இருந்தால் அந்த 12 இவனே டிவைட் பண்ணிடணும் கம்ப்ளீட்டா. ஸோ செக் பண்ணலாமா? 396 it is divisible by 12. So it is 3 times remainder 3. Yes, it is divisible. கரெக்டுங்களா? ஸோ overall HCF is 12 ராமா. புக்கில் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு போய் 636 கூட பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் நெசசரி. உனக்கு எந்த நம்பர் வேணுமோ எப்படி வேணாலும் எடுத்து பண்ணலாம். ஸோ ஆர் ஆன்சர் இஸ் 12. நம்மளோட ஆன்சர் என்னது? 12 தான் நம்மளோட பர்ஃபெக்டான ஆன்சர். சரியாடாமா? ஸோ நவ் சே திஸ். Find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. 7ஆல டிவைட் ஆகிறவங்க எத்தனை பேர்? ஓகேங்களா? ஓகே, சப்போஸ் 300க்கும் 600க்கும் நடுவில் அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 301ல் ஸ்டார்ட் பண்ணி 599 வரைக்கும். இதில் யாரெல்லாம் 7ஆல டிவைட் ஆவாங்கன்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயுமே ஒரு மல்டிபிள்ஸ், இவங்களோட மல்டிபிள்ஸை கண்டுபிடிக்கிறது வெரி பிக் ப்ராசஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா போதும், அடுத்த நம்பர் நான் ஆட் பண்ணி நான் கொண்டு வந்துடுவேன். கரெக்டுங்களா? ஏன்னா 7 மல்டிபிள்ஸ் எல்லாமே டேபிள்ஸ் எல்லாமே எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? 7 ஆட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் 301 is divisible by 7. So 4 times 2, yes. 43 வருதுல? Yes. It is completely divisible. அப்போ 301 எனக்கு டிவைட் ஆகும். அப்போ அடுத்த நம்பர் என்னது? அது கூட 7 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 308. இது கூட இன்னும் 7 ஆட் பண்ணிங்கன்னா 315. ஸோ இதெல்லாமே. ஸோ 599 டிவைட் ஆகுமா? நோ. ஸோ 59 இங்கே என்ன டிஜிட்னு தெரியாது, விட்டுருங்க. 590s. I'm just trying. So 7. 8 times. Remainder 1. இங்கே என்ன இருந்தால் நம்மளுக்கு ஆன்சர் வரும்? 4ஆக இருந்தால் you will be getting answer. So 594 தான் கரெக்டான நம்பர். சரியாடாமா? ஸோ அவ்வளோதான். Are the numbers divisible by 7? இவங்க எல்லாரும் தான் நம்ம 7ஆல டிவைட் பண்ணப்படுறாங்க. கரெக்டாடாப்பா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் அன் ஏபி. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு ஏபிஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. இவனை 7 கூட ஆட் பண்ணி தான் அடுத்த நம்பர் 7 கூட ஆட் பண்ணி, ஸோ 7 கூட ஆட் பண்ணி ஏபிஸ். ஸோ சம் ஆஃப் ஏபி ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சம் ஆஃப் ஏபி ஃபார்ம்லஸ்னால் என்னது? எஸ் n is equal to n/2ன்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. வாட் எவர் உனக்கு யார் வேணும், n வேணும், எவ்வளோ டேர்ம்ஸ், ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? திஸ் இஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், இந்த மாதிரி எத்தனை டேர்ம் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு n கண்டுபிடிங்க. ஸோ வாட் இஸ் n? n is equal to l minus a/d plus 1. சரிங்களா? இதில் எல்னா என்னடாப்பா? லாஸ்ட் டேர்ம் 594 மைனஸ் first term 301 divided by d difference which is 7 plus 1. So 594ல 301 போச்சுனா என்னது? 500ல 300 போச்சுனா 200 and 91ல பார்த்தீங்கன்னா 1 போச்சுனா it will be
93. So it is 293 divided by 7 plus 1. So இவங்களே cancel பண்ணீங்கன்னா you will be having 4 times remainder 1. Oh no, ஏதோ mistake பண்றோம். Sorry Dama, I have done a mistake. It is not 591. Sorry. தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. 590 divided by dash. So it is 8 times. It is 56. So it's remainder 3. 3க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கணும்? 5 இருந்தா தான் வந்துட்டு 35. So it will be divisible. So 595. So it is 595. 595 ல இருந்து if you multiply it is 4. Now it will be divisible. So which is 42 plus 1. Overall எனக்கு 43 terms இருக்கு. How many terms are there? Overall I am having 43 terms. Okay. So இப்போ நம்மளுக்கு வேண்டியது வந்து we need S of n. கரெக்டாடாமா? நம்மளுக்கு என்ன வேணும்? We need S of n. So S43. அந்த 43 terms ஆட் பண்ணா என்ன கிடைக்க போகுது? சரிங்களா? So 43 by 2 into A plus L formula. அது யூஸ் பண்ணிக்கலாம். So 301ஐயும் 595ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். So 43 by 2. So நான் formula எழுதிக்கிறேன். n by 2 A plus L. இந்த formula யூஸ் பண்ணியிருக்கேன். சரியாடாமா? So ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6, 9, 8. So when you divide it, it is 4, 4, 8. ஓகேங்களா? So 448 into 43. 19264. Required answer 19264. சரியாடாமா? So yes டா பசங்களா? Great na? Okay. Find the sum of all natural numbers between 602 to 902 which are not divisible by 4. So divisible பார்த்தோமா? அதே கேட்டகரியில் not divisible பார்த்தலாம். இதில் வந்து ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுன்ற பட்சத்தில் you can use it. So இப்போ 601 ஆனது இப்போ 603லிருந்து 901 வரைக்கும் are the numbers. அவங்க தான் நம்மளோட நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ இதில் divisible by not divisible கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் divisibility நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ 604 வந்து ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி ஹண்ட்ரட்ஸ் ஆர் divisible by 4. அப்போ எவ்ரி ஃபோர்ஸ் ஆர் divisible by 4. ஸோ 104, 204, 304 இவங்க எல்லாருமே 4 ஆல் டிவைட் ஆவாங்க. 604ம் சரிங்களா? ஸோ 604 நெக்ஸ்ட் 608 ஸோ ஆன் அந்த மாதிரி 900 எவ்ரி ஹண்ட்ரட்ஸ் ஆர். ஸோ ஆர் divisible by 4. 4 டிவைட் ஆகிற நம்பர்ஸ் இவங்களாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? For this one, so you will be using plus 4 as your formula. AP sequence ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட A வந்து 604, L வந்து 900 and D வந்து 4. வாட் அபவுட் your N? தெரியாது. ஸோ N is equal to L minus A divided by D plus 1. ஸோ அப்போ 900ல் 604 போச்சு divided by 4 plus 1. ரைட்டாடாமா? 900ல் 600 போச்சுன்னா 300, 300லேருந்து 4 போச்சுன்னா it is 296. ஸோ 296 divided by 4 plus 1. ஸோ இவனை எப்படி நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா when you divide it you will be having 74. ஸோ 75 terms. எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 75 terms இருக்குது. இப்போ 75 terms இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்போ ப்ராசஸ் என்னது? we have to find the SN. so S divisible by 4. யாரெல்லாம் divisible by 4ஓ அவங்கள தான் நான் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஸோ 75 terms divided by 2 into 604 plus 900. சரியாடாமா? ஸோ ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா you will be having 1504. ஸோ 75 into 752. So 75
into 752 56400. ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னடாமா, இது நம்ம டிவிசிபிள் தான் கண்டுபிடிச்சிக்கோம். நம்மளுக்கு தேவை நாட் டிவிசிபிள். சி, எனக்கு வந்துட்டு ஒரு சாக்லேட் இருக்கு. ஒரு சாக்லேட்ல கவர் இல்லாமல் உள்ள இருக்கிற சாக்லேட் மட்டும் என்ன பண்ணணும், மொத்தமாக தான் சாக்லேட் வாங்கணும். நீங்கள் கவர் இல்லாத சாக்லேட் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? நோ. மொத்தமாக ஒரு சாக்லேட் வாங்கி கவரை வாங்கி பிச்சு போட்டுருவோம். கரெக்டா? ஸோ அப்போ டோட்டலை வாங்கி டிவிசிபிலிட்டியை நம்ம பிச்சு போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வாட் இஸ் யர் டோட்டல் ராமா? total sum. So 603ல ஸ்டார்ட் பண்ணி 901 வரைக்கும் ஆட் பண்ணணும். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஆனால் ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? எனக்கு 1 2 3லேருந்து தான் அவன் ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? சேம் அந்த டிவிசிபிலிட்டிக்கு என்ன வேலை பண்ணுமோ அதே வேலை தான் இங்கேயும். 603லேருந்து 901 வேணும்னா 1லேருந்து 901 ஃபுல்லாக எடுங்க. ஸோ இப்போ 1 + 2 + 3ல இருந்து 901 எடுங்க. அதுலேருந்து சப்ராக்ட் 1 + 2 + 3 up to 602. 602க்கு முன்னாடி வரைக்கும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, காப்பி பண்ணி வேண்டாததெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். எஸ், ஃபுல்லாக எடுத்து ஐம் ஜஸ்ட் டெலிட்டிங் இட். இதோட ஃபார்முலா என்னடாப்பா? 901 into 901 + 2 divided by 2. ஸோ +1. n into n plus 1 by divided by 2. அதுதான் ஃபார்முலா. minus 602 into 603 divided by 2. This is 902. இவனே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 remainder 1 5 2ன்றப்போ 1 451 and this is 1 301. ஸோ 901ஐயும் 451ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 406351 மைனஸ் யூ ஹவ் டு டிவைட் திஸ் ஒன். ஸோ 301ஐயும் 603ஐயும் மல்டிபிள் பண்ணால் 181503. சப்ராக்ட் பண்ணலாமா இவங்கள? 406351லேருந்து when you subtract this one you will be having 224848. இது நம்மளோட டோட்டல் ராமா. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? we are asking for not divisibility, right? நம்ம என்ன பண்றோம்? not divisibility பத்தி பேசுறோம். so sum of not divisible by 4 which is equal to 224848ல இருந்து you have to subtract the number which is 56400. So 484 224ல இருந்து 56 போகணும். So 24 168. Yeah, so that's it. We have brought the answers. Okay, vada pasangla? Yeah. So next one polama. Find the sum to n terms of the series 5 + 55 + 55 + so on. Like this. அப்படி நம்மளுக்கு இருக்காங்களா? Okay. Sum of n terms of the series. Correctங்களா? 5 + 55 + 55 so on. Okay. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிபி சீரியஸும் கிடையாது, ஏபி சீரியஸும் கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி சம்ஸ் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 காமனாக எடுத்துருங்க. 1 + 11 + 11 + so on. சரியாடாமா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, அவங்கள 9 and 9ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகே, வாட் வில் ஹேப்பன்? 1 + 11 + 11 + so on. ஸோ இப்போ இந்த 9 and 9ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். 9 மட்டும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ வெளியே 5/9 இருப்பாங்க. இட் இஸ் 9 + 99 + 99 999 so on.
ஸோ இந்த 9 நம்ம எப்படி எழுதலாம்டாப்பா? ஹவு டு யூ ரைட் திஸ் 9? ஸோ அந்த 9 நம்ம 10 - 1. 10லேருந்து 1 போனால் தானே 9. அப்போ 99 100லேருந்து 1 போனால் 99. 999 1000லேருந்து 1 போனால். ஸோ இந்த மாதிரி எல்லா 9ஸுமே டென்ஸோட மல்டிபிள்ஸ்லேருந்து -1 பண்ணால் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ டென்ஸோட மல்டிபிள்ஸ்லாம் ஒரு பக்கம், -1 எல்லாம் ஒரு பக்கம். ஐம் ஜஸ்ட் செப்பரேட்டிங், குரூப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ 5/9, 10, 100, 1000 லைக் தட். டென்ஸோட குரூப்ஸ் எல்லாமே மைனஸ். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு டேர்ம்லேருந்து என்ன பண்ணோம்? ஒன்னை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ இதுலேருந்து ஒரு 1, இதுலேருந்து ஒரு 1, இதுலேருந்து ஒரு 1ன்னு இந்த மாதிரி ஒன்ஸாக சப்ராக்ட் பண்ணுறோம். எவ்வளோ ஒன்ஸாக சப்ராக்ட் பண்ணுறீங்க? தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் n டேர்ம்ஸ். எவ்வளோ டேர்ம் எனக்கு தெரியாது, ஜென்ரல். ஓகே, இப்போ 2 1 ஆட் பண்ணால் 2, 3 1 ஆட் பண்ணால் 3, 4 1 ஆட் பண்ணால் 4, ரைட்? ஸோ அந்த மாதிரி n ஒன்ஸ் ஆட் பண்ணால் n தான். ஸோ இட் இஸ் -n. 5/9. சரிங்களா? ஸோ 10, 100, 1000s அப்படின்னு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? ஸோ இதோட ஆன்சர் என்னடாப்பா? இட் இஸ் அ ஜிபி சீக்வன்ஸ். ஸோ 10 நம்ம 10 into it is a GP sequence. So GP sequence ஓட ஃபார்முலா என்னது? A into R power n minus 1 by R minus 1. இதுதான் sum of series ஓட ஃபார்முலா. ஸோ A வந்து நம்மளுக்கு 10, R என்ன? Rரும் 10 தான். ஸோ 10 power n minus 1 divided by 10 minus 1. ஸோ ஓவரால் ஆன்சர் என்னது? 5/9, 10 divided by 9, 10 power n minus 1 minus n. அவ்வளோதான்டாப்பா. ஸோ இந்த 5/9 உள்ளே கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணாலும் சரி, இல்லை வெளியே வச்சுக்கிட்டாலும் சரி, இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் விஷ். ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவாடாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? யா, செகண்ட் சாப்டர்லுக்கு 4 கொஸ்டின் we finished off. Okay, so if 9x power 4 plus 12x cube plus 28x square plus ax plus b is a perfect square ன்னு நான் காட்டணும். Find the values of a and b. அப்போ a and b கான values என்ன அப்படின்றது நம்ம காட்டணும். கரெக்டுங்களா? ஓகே, it is a perfect square, right? சரி, ஓகே. அப்படின்னா இது என்ன இம்ப்ளைஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு? இட் இஸ் இம்ப்ளைசிங் இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுக்கும் போது இட் ஷுட் ஹாவ் அ ஸ்கொயர் வேல்யூ. அப்படின்னா என்னன்னா இட்ஸ் ரிமைண்டர் 0 அப்படி கூட வச்சுக்கலாம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன வரும்? நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கணும். சரியாடாமா? ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு 9x power 4 12x cube plus 28x square plus ax plus b டாமா. சரிங்களா? ஸோ இதில் என்ன எடுக்கிறப்பா? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து 9x power 4. 9ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா? x power 4ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா? ஸோ இட் இஸ் 3x square 3x square. ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் தான் 9x power 4 கிடைக்கும். when you subtract it, it becomes 0. ரெண்டு டேர்ம் இறங்குவாங்க. ஸ்கொயர் ரூட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இறங்குவாங்க. ஸோ 12x cube plus 28x square. இப்போ என்ன பண்ணும்? இவங்கள யூ ஹாவ் டு ஹாவ் இட் ஹியர். ஸோ 6 2ஆல் மல்டிபிள் பண்ணும். ஆல்வேஸ் மல்டிபிள் வித் 2. சரிங்களா? ஸோ இட் இஸ் 6x square. ரைட்டாடாமா? ஓகே, இப்போ அடுத்த டேர்ம்னு ஒருத்தர் இருக்கான். இப்போ அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹிண்ட் இருக்கு. என்னன்னா இது ஒரு பாலினாமியல் நம்பராக இருந்தால் தான் கஷ்டம். அடுத்த டேர்ம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி மாமன்னு கேட்டிங்கன்னா, இவனால் டிவைட் பண்ணாலே அடுத்த டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 12x கியூபையும் 6x ஸ்கொயரு டிவைட் பண்ணுங்க. யூ வில் பி ஹேவிங் 2x. இதுலேயே இது கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு x இருக்கும். இவங்களே கேன்சல் பண்ணிங்கன்னா 2x. ஸோ இட் இஸ் ப்ளஸ் 2x அண்ட் இங்கேயும் ப்ளஸ் 2x. ரைட்டாடாமா? ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12x கியூப். அந்த 2x இவனையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x ஸ்கொயர். சப்ராக்ஷன் எப்பயும் போல். ஸோ இப்போ இவனையும் சப்ராக்ட் பண்ண கேன்சல் ஆயிடுவாங்க. 28ல் 4 போச்சுன்னா 24x square. ரெண்டு டேர்மும் இறங்குவாங்க. ஸோ ப்ளஸ் ax plus b. Now what's the principle? Again, you have to
multiple this with 2. Again multiple with 2. இந்த process எப்பயுமே multiple with 2 தான்டாப்பா. ஓகேங்களா? multiple with 2 தான் எப்பயுமே. சரிங்களா? So the multiple with 2 means you will be having 6x² plus 4x and plus இங்க ஒரு term இங்க ஒரு term same. அடுத்த term நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? இவனி ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணாலே நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரிஞ்சிடணும். ஸோ 24x²யும் 6x-ஐயும் 6x² டிவைட் பண்ணி பாருங்க. x² கேன்சல். திஸ் இஸ் 4 டைம். ஸோ அப்போ ப்ளஸ் 4 டாமா, ப்ளஸ் 4. ஸோ 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 24x², 4 4s are 16x, 4 4s are plus 16 ஹோல். இது வந்து 0 ஆயிரும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், your reminder must be 0 அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஓகே, இது வரைக்கும் எல்லாம் பண்ணிடுவோம். கடைசியில் எழுத்து மறந்துடுவோம். சரியா? ஸோ இப்போ யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ண போய் தான் நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஸோ 24லேருந்து 24 போச்சுனா தான் 0. அப்போ ஏலேருந்து 16 போச்சுனா தான் 0. ஏலேருந்து 16 போனாதான் 0 அண்ட் பிலேருந்து 16 போனாதான் 0, which implies your A is equal to 16 and your B is equal to 16. Okay, what is the value of this means? This is the answer. Okay, madama. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கடைசியில் 16² வரும். when you apply a plus b plus c the whole square formula உனக்கு இந்த டேர்ம்ஸில் கரெக்டாக வந்தால் நீங்கள் செக் கூட பண்ணி பார்க்கலாம். ரைட்டாடாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? Yes, the next sum, which is takes some more process. A passenger train takes 1 hour more than the express train. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பேர் பண்றாங்க. சரிங்களா? அப்போ நாமளும் கம்பேர் பண்ணுவோம், பேஜ் ஸ்பிளிட் பண்ணி. ஓகேங்களா? இது எல்லாமே பேசஞ்சர் ட்ரெயினுக்கான டீடைல்ஸ். இது எல்லாமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கான டீடைல்ஸ். ஓகேங்களா? பேசஞ்சர் ட்ரெயின் டேக்ஸ் 1 hour more than the express train. ஃபர்ஸ்ட் அவங்க எதை பத்தி பேசுறாங்க? they are talking about time factor. ஓகே, டைமை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. யார் ரொம்ப கம்மியா போவா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் ரொம்ப கம்மியா போவாங்க. அவங்களோட பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். ஓகே, இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 4 மணி நேரம்னா பேசஞ்சர் ட்ரெயின் 5 மணி நேரம் எடுத்துக்கும். சரிங்களா? டு டிராவல் டிஸ்டன்ஸ், ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் ரெண்டு பேருமே சேம் டிஸ்டன்ஸ். இதுவும் 240 கிலோமீட்டர் தான், இதுவும் 240 கிலோமீட்டர் தான். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நெக்ஸ்ட் என்ன பற்றி பேசுகிறாங்க? ஸ்பீடை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ த ஸ்பீட் ஆஃப் தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் மோர் தென் தி பேசஞ்சர் ட்ரெயின் பை 20 hour/hour. ஸோ ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது பேசஞ்சரோட எக்ஸ்பிரஸ் வண்டி வந்து 20 km/h, 20 ஸ்பீட் அதிகமாகவே போகுது. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போத் தி ட்ரெயின்ஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடையும் கண்டுபிடிச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகே, வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஸ்பீட். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனில் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்குது டிஸ்டன்ஸ் தான். நம்மளுக்கு டைமும் தெரியாது, ஸ்பீடும் தெரியாது. ஸோ யாராவது ஒருத்தங்களை நீங்கள் வேரியபிளாக கன்சிடர் பண்ணணும். யாரை வேரியபிளாக கன்சிடர் பண்ண போறீங்க? தட்ஸ் தி ஃபேக்டர். ஸோ இப்போ ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ நான் ஸ்பீடை வந்து எஸ்சிஎஸ்ன்னே கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினோட 20 அதிகம். இந்த ஸ்பீடோட இவன் 20 அதிகம். ரைட்? ஓகே, டன். இவன் டைம், ஒருவேளை இது எக்ஸ் டைமா இருந்தா இது வந்து x+1 ஹார்னு எடுத்துக்கும். இந்த டேபிள் புரிஞ்சாதான் நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம கிட்ட they are asking about speed, right? இது வந்து SE-னே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு SE-னே வச்சுக்கிறேன். அவங்க நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? மை SC இஸ் ஈக்குவல் டு SP + 20. பேசஞ்சர் ட்ரெயினை விட 20 எனக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ வாட் இஸ் SC? ஸ்பீட்னா என்னடாமா? ஸ்பீட் அப்படின்றது டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா? தட் இஸ்
240 divided by x, which is equal to இவங்களோ 240 divided by x plus 1 plus 20. So, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? LCM எடுக்கணும். Obviously. Take LCM. $20x plus 20 whole divided by x plus 1. இப்போ என்ன ஆகும்டா பசங்களா? Cross multiple. Cross multiple பண்ணலாமா? Cross multiple பண்ணிட்டீங்கன்னா you will be having, or you can divide it by 20. ஒரே நிமிஷம். இது ஃபுல்லாமே 20 டேபிளால் டிவைட் ஆகுவாங்க. each and everything is divided by 20. இதை 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா you will be having 120. So 120 by x, and this is 120 by x plus 1, and this is 1. ஒரே ஒரு 1 தான் இருக்கும். So it is very easy. இப்போ LCM எடுங்க. So 120 by x is equal to 120 plus x plus 1 whole divided by x plus 1. செய்யடாமா? இப்போ என்ன ஆகும்? இந்த x plus 1 x plus 1 மல்டிபிள் பண்ணுங்க. So 20x plus 120, which is equal to 120x plus x square plus x. So இந்த 120x 120x cancel ஆகும். இந்த 120 இந்த சைடு வந்தா மைனஸ். So x square plus x minus 120 is equal to 0. இது ஒரு factorization, ஒரு quadratic equation. You have to do the factorization. So 120 எப்படி மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு 1 என்ற ஒரே ஆன்சர் கிடைக்கும். I think 24 into 25, 12 into 13. No, 24 into 25 எவ்வளோ? 600. Sixteen into 15, 240. One 10 if I split banana, I will be splitting us with the 12 table. So I'll be having 10. So 12, 10 varadu. 60 into 2 not possible. So yes ta pasangla. I will be using formula method. So x is equal to 1 plus or minus square root of 1 plus 4 into 360 whole divided by 2. So what is square root of 361? Which is 90. So 1 plus or minus 90 divided by 2. So what happened? Sorry. Tappa panta. Sorry, ma. It is 481. 480. So the square root of 481 square root. Not possible. I have to divide it by 20. So sorry. Yes, I did a mistake. 20 ஆல divide பண்ணா எப்படி zeros வரும்? Zeros வராதே. So it is only 12. It is 12 by x plus 1, just 1. So it is 12x plus 12 is equal to 12. So it is 12 by x is equal to 12 plus x plus 1 whole divided by x plus 1. So it is 12x plus 12, which is equal to 12x plus x square plus 12. So even cancel ஆயிடுவாங்க. And this is x not 12.
So x square plus x minus 12. So which is simple. 12 வந்து 3 4s ஆன எழுதலாம். So just minus and plus. So x is equal to 3 halves. So எனக்கு half தெரிஞ்சிருச்சு. எக்ஸ்பிரஸ் வந்து 3 ஹார்ஸ் எடுத்துக்கும், பேசஞ்சர் வந்து 4 ஹார்ஸ் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ டைம் ஆஃப் எக்ஸ்பிரஸ் இஸ் 3 ஹார்ஸ், டைம் ஆஃப் பேசஞ்சர் இஸ் 4 ஹார்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ்? இட் இஸ் 240/3 which is 80 km/h. And what is speed of passenger? 240/4 which is 60 km/h. Simple. Average என்றப்போ 60 plus 80 plus 60 divided by 2. So it is 140 divided by 2, 70 kilometer. Average speed of both is 70 km/h. Illa average speed of both the trains. That's it. So கண்டுபிடிச்சிட்டேன்டப்பா இந்த 70 வேண்டாம். Okay, that's it. ஓகே, உங்களோட புக்கில் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஆல் perceptions பசங்களா. சரி, ஓகே. ஸோ நவ் டிஸ்கஸ் திஸ் ஒன். இஃப் தி ரூட்ஸ் ஆஃப் a minus b x square b minus cx plus c minus a is equal to 0 are real and equal, then prove that b, a, c are in arithmetic progression. ஸோ இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க? It should be real and equal, Rama. This quadratic equation should be real and equal. Okay, அது எப்போ பாசிபிளாக இருக்கும்? My determinants are discriminant value 0வா இருந்தா, b square minus 4ac 0வா இருந்தா. சரிங்களா? ஸோ இதுதான் b, இதுதான் a and இதுதான் c. ஸோ b ஸ்கொயர்னா b minus c the whole square minus 4 into a minus b into c minus a which is equal to 0. சரியாடாமா? என்ன ஆகும்? இவங்களை ஸ்கொயர் பண்ணாங்க என்ன கிடைக்கும்? b ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் 2bc மைனஸ் 4 இன்ட்டு இவங்களை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கணும். ac மைனஸ் bc மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் ab which is equal to 0. So b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் 2bc மைனஸ் 4ac மைனஸ் 4bc minus into minus plus 4a square minus 4ab which is equal to 0. சரியாடாமா? ஸோ இப்போது இவங்களையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா you will be having plus 2bc as your answer, right? ஸோ ஃபைனலி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? b square c square plus 4a square I'm writing as 2a the whole square. Next a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ஸே எழுதியாச்சு. அடுத்தது அவங்களோட 2 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 2 இன்டூ பிசி இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 இன்டூ ஏசி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏன்னா ஏ கூட 2 இருக்கிறதுனால நான் அதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. அண்ட் மைனஸ் 4ab இருக்குது which is equal to 0. இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். b square plus c square a கூட 2 வரதுனால I'm splitting them as minus 2 into 2ac minus 2 into 2ab. ஸோ அப்போ இவங்க என்ன ஃபார்மேட்டில் இருக்காங்க? a square b square minus 2ab minus 2bc minus 2ca. அவங்கள என்ன சொல்லுவோம்? ஹோல் ஸ்கொயர் a plus b plus c தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இவங்க 3 பேர்த்தோட ஸ்கொயர் தான் இவங்க. ஸோ பி அண்ட் சி ஏ மட்டும் நம்மளுக்கு மைனஸில் வரும். ஏன்னா ஏ இருக்கிற இடம் மட்டும் நம்மளுக்கு மைனஸாக வந்திருக்கு which is equal to 0. ஸோ b plus c minus 2a is equal to 0. அப்போ b plus c is equal to 2a. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அப்போது ஏபி ஃபார்முலாவில் இருக்காங்க. ஓகே, if b a c are in ap b a minus no abc தானே, bac கரெக்டு தான். ஸோ a minus b is equal to c minus a-வா இருக்கணும். இங்கே இருக்க மைனஸ் இங்கே போகிற, இங்கே இருக்கிறது இங்கே வந்தால் ஸோ a plus a is equal to b plus c. ஸோ which is 2a is equal to b plus c. இதே கண்டிஷன் தான் நம்மளுக்கு இங்கேயும் கிடச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்?
BCAR in AP. அவங்க நம்மளுக்கு எப்படி இருக்காங்கடாமா? APல இருக்காங்க. BC and A are in APs. ஓகேங்களா? Then if ABCD 1001 show that, இது ரொம்ப சிம்பிள். A square multiplicationக்கு I have say you to remember one formula. ABCD into ABCD. எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ A square plus BC. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணா AB and BD. ரைட்? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். AC plus DC. Second row first column. BC plus D square. Next என்னது? A plus D கூட multiple of A plus D into A. So அப்படி என்ன ஆகும்? A plus D கூட A. A plus D கூட B. A plus D கூட C. A plus D கூட D. What is your answer? A square plus AD, AB plus BD, AC plus DC, AD plus D square. Right adamma? Next, இவங்க ரெண்டு பேரையும் subtract பண்ண சொல்றாங்க. Okay, ரெண்டு மேட்ரிக்ஸையும் they have told me to subtract it. Subtract பண்ணா என்ன கிடைக்கும்? இவன்லேருந்து இவனை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் சப்ராக்ட் ஆயிரும். ஸோ பிசி மைனஸ் ஏடி மட்டும் இருக்கும். இந்த டேர்ம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது 0. இந்த டேர்ம் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது 0. அண்ட் இந்த டேர்மையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? டி ஸ்கொயர் கேன்சல். பிசி மைனஸ் ஏடி. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர்லேருந்து நான் பிசி மைனஸ் ஏடியை காமனாக எடுத்துட்டேன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 1001. திஸ் இஸ் நத்திங் பட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதுக்கு பேர் தான் என்னடாமா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, மேட்ரிக்ஸ் இஸ் வெரி ஈஸியஸ்ட் ஒன் when we compare with another things. ரைட் ஆடாமா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். அதுக்கு பேர் என்னது? திஸ் இஸ் another thing is called Thales theorem. So statement, a straight line drawn parallel to the side of a triangle. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலா இன்னொரு சைடை நான் எடுத்து ட்ரா பண்ணுறேன். அப்படி ட்ரா பண்ணால் இவனும் பேரலல் லைன்ஸ். இஃப் இட் இஸ் பேரலன்னா அப்போ இந்த பேரலல் லைனால இந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோ 2ஆக டிவைட் ஆகுது. எப்படி? இந்த லைன் விச் இஸ் டி அண்ட் இன்றப்போ இது ஏபியை எப்படி டிவைட் பண்ணுது? ஏடி டிவைடட் பை டிபிங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அண்ட் திஸ் இஸ் ஏஇ பை ஈஸிங்கிற ரேஷியோவில் இட் இஸ் டிவைடிங். ரைட்? தீஸ் ஆர் ஈக்குவல். இதை அவங்க ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இந்த ரேஷியோவை நம்ம ஈக்குவல்னு காட்டணும். திஸ் இஸ் தி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். சரி, ஓகே. இப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கணும். இதில் இந்த லைன் வந்து ஓகே, திஸ் லைன் இஸ் ஓகே. பட் இந்த லைன்ஸ் எல்லாமே நான் வந்து இப்போ என்ன காட்டுறேன்? எக்ஸ்டெண்டட் லைன் ஃபார்மேட்டில் காட்டுறேன். அப்போ தான் உனக்கு சில விஷயம் புரியும். ரைட்டாடாமா? எல்லா லைன்ஸையும் ஐம் ஷோயிங் இன் அன் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஸோ தட் இட் வில் பி வெரி ஆப்வியஸ் டு சி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? இது ரெண்டும் parallel lines. இந்த parallel lines ஸோ டிஇ அண்ட் பிசிங்கிற parallel lines இப்படி ஒரு லைன் வந்து சம் ஏஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏஎக்ஸுங்கிற டிரான்ஸ்வர்ஸ் கட் பண்ணுது. டிரான்ஸ்வர்ஸ் கட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 8 ஆங்கிள்ஸ் ஈக்குவல். என்னென்ன ஆங்கிள்ஸ் ஈக்குவல்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்ட் vertically opposite angles. இந்த மாதிரி ஒரு 8 pair of angles நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. கரெக்டுங்களா? அதில் அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிளுக்கு சொந்தமான டி ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிளுக்கு சொந்தமான பி ஆங்கிளும் ஈக்குவல் பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அந்த பிரின்சிபுலாரிட்டி வச்சு. சரிங்களா? ஸோ
இன் ட்ராங்கிள் ஏடிபி ஏடிஇல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏடிஇ யாருக்கு ஈக்குவல்? ஆங்கிள் ஏபிசிக்கு ஆங்கிள் ஏடி அண்ட் பிங்கிற ஆங்கிள் ஈக்குவல் பிகாஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே விஷயம் தான், அதே டிராவல் சென்ஸ் தான். ஸோ இதுவும் ஒரு கரஸ்பாண்டிங் பொசிஷன் தான். இ அண்ட் சி வில் பி ஈக்குவல். அப்போ சின்ன ட்ராங்கிளில் இருக்க ஏஇங்கிற ஆங்கிளும் பெரிய ட்ராங்கிளில் இருக்கிற சிங்கிற ஆங்கிளும் ஈக்குவல். ரீசன் என்னது? தே ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் டாமா. ஓகேங்களா? எஸ், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். நம்மக்கிட்ட ரெண்டு ட்ராங்கிள் இருக்கு. ஏடிஇன்ற ஒரு ட்ராங்கிள், ஏபிசின்னு ஒரு ட்ராங்கிள். ரெண்டு ட்ராங்கிள் இருக்கு. ரெண்டு ட்ராங்கிள் இருக்கிற ரெண்டு ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா மூணாவது ஆங்கிளும் ஈக்குவல் தான். அப்போ இவங்க வந்து சிமிலர். ஏன் நான் சிமிலர் சொல்றேன்? பை ஏஏ சிமிலாரிட்டி. ரெண்டு ஆங்கிள் சிமிலர்னாலே மொத்த ட்ராங்கிளும் சிமிலரா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, சிமிலாரிட்டி ப்ரூவ் ஆச்சுன்னா ரேஷியோ, சைடோட ரேஷியோவும் ஈக்குவல் தான். சிமிலாரிட்டி ப்ரூவ்ட் அப்படின்னா சைடோட ரேஷியோ ஈக்குவல்னா நானே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சின்ன ட்ராங்கிள் இருக்கிற ஒவ்வொரு சைடு, ஒரு ட்ராங்கிளுக்கு 3 சைடு இருக்கு. யார் யாரு? சின்ன ட்ராங்கிள் யார் யார் இருக்காங்க? ஏடி இருக்காங்க, ஏஇ இருக்காங்க அண்ட் டிஇ இருப்பாங்க. 3 சைட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெரிய ட்ராங்கிளுக்கும் எழுதுங்க. பெரிய ட்ராங்கிளில் ஏடிங்கிற பக்கத்தில் யார் இருக்காங்க? ஏபி இருக்காங்க. ஸோ ஏபி அண்ட் திஸ் இஸ் ஏசி அண்ட் திஸ் இஸ் பிசி. இப்போ இவன் நம்மளுக்கு உள்ளேயே வேண்டாம், ஸோ அவனை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இவனை மட்டும் கம்பேர் பண்ணிப்போம். ரைட்? நம்மளுக்கு என்ன வேணும்? ஏபி வேண்டாம், டிபி. ஏபியோட சின்ன பார்ட், ஏபியோட ஒரு சின்ன பகுதி தான் எனக்கு வேணும். கரெக்டா? அப்போ ஐம் ஜஸ்ட் ரெசிப்ரோகேட்டிங் திஸ் ஈக்குவேஷன். ஸோ ஏபி டிவைடட் பை ஏடி which is equal to AC divided by AE. நம்ம என்ன பண்ண சொல்றேன்? இது சின்ன பார்ட்டா நான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ ஏபி நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம்ல. எப்படி? AD plus DB. This is AE plus EC whole divided by EC. ரைட் ஆடாமா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா என்ன நடந்தது? AD AD cancel, which is 1 plus DB by AD, which is equal to, இதில் வந்து பார்த்தீங்கன்னா AE cancel. ஸோ AE by EC plus 1. அகைன் இந்த 1ம் 1மே கேன்சல் ஆகிடும். 1 and 1 கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் இஸ் யர் ரேஷியோ? இப்போ நம்மளுக்கு ரேஷியோ வந்துருச்சு. திஸ் இஸ் நாட் EC, இட் இஸ் AE. சாரி. ஸோ திஸ் இஸ் 1 plus EC divided by AE. அவ்வளோதான்டாமா. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? DB divided by AD which is equal to EC divided by AE. இதை ரெசிப்ரோகேட் பண்ணிங்கன்னா AD divided by DB is equal to AE divided by EC. சிம்பிள்ல யாரா பசங்களா? ஒரு லைக் நீங்கள் பாட்ட உங்கள் ஃப்ளோவில் எழுதுங்க. யூ வில் கெட் யுவர் டெஃபினட் ஆன்சர். சரிங்களா? இதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். என்ன மாதிரி நீங்கள் டேர்மாக எழுதிக்கிட்டாலும் சந்தோஷம்தான். ஓகேவா? வாட் இஸ் பித்தாகரஸ் தியரம்? பித்தாகரஸ் தியரம் சேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடோட ஸ்கொயரையும் இன்னொரு சைடோட ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணாவது சைடோட ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ P and Q ஆர் தி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் CA and CB. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் சொல்கிறாங்க, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அவங்க சொல்கிறத நம்ம எழுதுவோம். ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் ஐம் ரைட்டிங் ரைட் ஆங்கிள் அட் சி. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சாரி, அவசரப்பட்டு எழுதிட்டோம். ஓகே, இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சிங்கிற இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ BA. ஓகே, சிஏங்கிற இடத்த P. சிஏக்கு மிட் பாயிண்ட் ராமா P. நெக்ஸ்ட் சிபிக்கு மிட் பாயிண்ட் Q. இப்படி ஒரு லைன் போடலாம். ஓகேவா? ஸோ எப்படிலாம் இதில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எவ்வளோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு நீங்கள் செக் பண்ணணும். எவ்வளோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்? இப்படி இருந்து இப்படி ட்ரா பண்ணால்
ஸோ பி பாயிண்ட் வச்சு நான் பி பாயிண்ட் இந்த சென்டரில் பார்க்கும்போதே 2 ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஓகே, அகெயின் அதே மாதிரி ஏ டு கியூ ஒன்று. ஓகே, ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக வரைய நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மொத்தமாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் போட்டால் இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் பிசிக்யூ இவங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? நெக்ஸ்ட்டு இப்படி போட்டால் இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. சி ஃபிக்ஸ்டாக இருக்க வரைக்கும் சியை வச்சு உன்னால் எவ்வளோ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ரைட் ஆங்கிள் பிசிபி ஒன்று. சரியாடாமா? இப்போ அதே மாதிரி யூ கேன் ட்ரா ஹியர் ஆல்சோ ஒன் திங். ஸோ அப்போ ட்ரையாங்கிள் ஏசிக்யூ வேறு ஏதாவது ஃபார்ம் பண்ண முடியுமா சியை வச்சு? நத்திங், அவ்வளோதான். சியை வச்சு என்னென்ன 3 பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ தீஸ் 4 ஆர் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த 4 பேத்துக்குமே நீங்கள் பித்தாகரஸ் லா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஏசி ஏபிசியை வச்சு பார்த்து சொல்ல பார்த்தா, ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கான ரேஷியோ படி ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ஸ்கொயர் மொத்தமாக யாருக்கு ஈக்குவல்? ஏபி ஸ்கொயருக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் படி பிசிக்யூ படி பிசி ஸ்கொயர் சிக்யூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பிசிபி அந்த ட்ரையாங்கிள் படி பிசி ஸ்கொயர் சிபி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயருக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு ஏசிக்யூ பொறுத்த வரைக்கும் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிக்யூ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ ஸ்கொயர். இப்போ இதில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆங்கிள்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? பிபி ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏக்யூ ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் we can destroy it. அப்போ நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போமா? we have to prove it now. So what does your left hand side says? 4 into AQ square plus PB square. AQ square என்னது? இவங்களா? ஸோ AC square plus CQ square. Next இவங்களுக்கு பதிலா PC square plus CB square. ரைட் ஆடாமா? நம்ம இவன் ஏபியா மாற்றணும். ஏபினா யார் யார் இருந்தால் போதும்? ஏபியை பொறுத்த வரைக்கும் ஐ நீட் ஒன்லி ஏசி அண்ட் சிபி. ஸோ இதில் ஏசி இருக்காங்களா? ஏசி இருக்காங்க, சிபி இருக்காங்க, இவங்கள வச்சுக்கலாம். ஸோ அப்போ இவங்க 2 பேர்த்தையும் நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எஸ், டன். இப்போ இதெல்லாம் ஓகே. அப்போ நான் ட்ரையாங்கிள்ஸை வச்சு ப்ரூஃப் பண்ணலாம் பண்ணுச்சு. இப்போ பிஎஸ்சி மிட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்களே, அப்போ அதுவுமே யூஸ் ஆகும்ல. நம்மளுக்கு வேண்டியது என்னது? வி நீட் சிக்யூ வேண்டாம், எனக்கு வந்து பிசியாக இருக்கணும் அவங்க, கரெக்டா? ஸோ சிக்யூங்கிறது பாதி லைன்றாமா. மிட் பாயிண்ட்னா என்னது? பாதியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? சிக்யூங்கிறது பாதி. ஆனால் யாரோட பாதி? இட் இஸ் ஹாஃப் ஆஃப் ஏபியோட பாதி. அவங்க சாரி பிசியோட பாதி ஆர் சிபியோட பாதி, கரெக்டுங்களா? அதே மாதிரி ஏபி வாட் இஸ் த லைன் வி ஹாவ்? பிபிசி. ஸோ பிசிங்கிறது ஒரு பாதி டிஸ்டன்ஸ் தான். ஆனால் யாரோட பாதி? ஏசியோட பாதி. ஸோ இட் இஸ் ஹாஃப் ஆஃப் ஆர் ஏசி. ஸோ தட் ஏசி நான் உள்ளே கொண்டு வந்துடலாம், சிபியும் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ 4 into ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிபி ப்ளஸ் இவங்களுக்கு பதிலாக என்ன போடுவீங்க? இவங்கள போடுவீங்க. ஸோ half into சிபி தி ஹோல் ஸ்கொயர்டாமா. அண்ட் திஸ் இஸ் half into AC the whole square plus CB square. So it is 1/4 CB square 1/4 AC square plus CB square. So இந்த ACயும் CBயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? AB square. நெக்ஸ்ட் இதில் 1/4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா
இது வந்து ஒரு ஏபி ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஒன் ஏபி ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம், 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 4ab ஸ்கொயர் ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிரும், வெறும் ஏபி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ டோட்டலி 5ab ஸ்கொயர். டோட்டலி என்னடாமா 5ab ஸ்கொயருக்கு இவங்க ஈக்குவல். ரைட்டா? நெக்ஸ்ட் போலாமா? In two concentric circles, a chord of length 16 cm of larger circle becomes a tangent to the smaller circle whose radius is 6 cm. Find the radius of the larger circle. In two concentric circles, a chord of length 16 cm of larger circle becomes a tangent. Okay. ரெண்டு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னா என்னடாமா, ரெண்டு பேத்துக்கும் சென்டர் ஒன்று இந்த மாதிரி இருப்பாங்க. ஓகே, சென்டர் ஒன்று ரெண்டு பேத்துக்கும். நெக்ஸ்ட், ஆஃப் கார்ட் ஆஃப் லென்த் 16 சென்டிமீட்டர், லார்ஜர் சர்க்கிளுக்கு கார்ட் போட்டால் ஸ்மாலர் சர்க்கிளுக்கு டேஞ்சென்ட்டாக இருக்கணும். ஒரு சர்க்கிளுக்கு உள்ளே போடுறவங்க ஒரு சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, ஒன் செக். இதை தூக்கி இப்படி போடும். ரைட்? இதோட லென்த் என்னது? 16. 16 என்னது? இது 8, இது 8. And whose radius to the smaller circle, whose radius is 6 cm. இது எவ்வளோ? 6 cm. Small radius. Find the radius of the larger circle. இது கண்டுபிடிச்சா போதுமா? ஹமாரே லார்ஜர் சர்க்கிள் இது 6. ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். திஸ் ஃபார்ம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ விச் மீன்ஸ் capital R is equal to square root of 6 square plus 8 square, which is 64 plus 100. Sorry, 64 plus 36, 36 plus 64, which is square root of 100, that is 10 centimeter. Sorry, Dhamma. Question, I think it is a 2-mark question. It is not a 5-mark question. Sorry, I mathi eduthirunden. Okay. A quadrilateral has vertices A at -4 and -2. B வந்து 5, -1. C வந்து 6, 5. D is equal to -7, 6. Show that the midpoints of the sides form a parallelogram. Okay. First, அந்த points plot பண்ணிக்கலாம். -4, -2. So -4, -2. So almost here. Next, 5, -1. Sorry. So 2 minutes. Point should be here. And 5, -1 அந்த point பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கணும். Next, C வந்து 6, 5. So your 5 is here and your 6 is here. So 6, 5 is almost here and it is -7, 6. இதுதான் நம்மளோட குவாட்ரிலேட்டர். சரியாடாமா? இவங்களோட மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பிளாட் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபார்ம்ஸ் அ parallelogram மாதிரி காட்டணும். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். ஏபிசிடி பாயிண்ட் கொடுத்துருங்களா, நம்ம D A B C D. கரெக்டா? ஸோ இது ஆக்சுவலி சின்னதாகவே நான் போட்டிருக்கலாம். ஓகே, ஸோ சி திஸ் டைமா நம்மக்கிட்ட ஏபிசிடின்னு இப்படி ஒரு parallelogram இருக்குது. ஓகேவா? ஏபிசிடி. ரைட்? இவங்களுக்கான மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ்? EF
G and H. அதை சொல்லுங்க. So E, F, G, H are midpoints of the quadrilateral. அவங்களாம் என்னோட quadrilateralோட midpoints. Okay? F, E, F, G, H are the midpoints of my quadrilateral. Okay? Next என்னடாமா? ஃபைன் பண்ணலாமா? ஈயோட பாயிண்ட் என்னது? வாட் இஸ் இ பாயிண்ட்? தென் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஆஃப் சைட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஆஃப் சைட்ஸ் என்னென்ன சைட்ஸ்? ஏபி சைட், பிசி, சிடி அண்ட் ஏடி. ஓகேங்களா? ஏபிக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா -4 + 5 which is 1/2 and -3/2. ரைட்டா? வாட் அபவுட் யுவர் எஃப்? B and C. 6 + 5 11/2 minus +4/2. Okay, vadama next C and D. 6 + 7 pochuna -1/2, so 11/2. Next H. இவங்களே எடுத்துக்கணும். So -11/2 and 4/2. Okay vadama? Yes. So that's it. மிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சரி மேம், இவங்களை வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நாம் வந்துட்டு இப்படி இவங்களை பேரபோலான்னு காட்டணும். ஸோ பேரபோலான்னு காட்டணும்னா என்னடாமா? வாட் டஸ் இட் மீன்ஸ்? இந்த 4 லைன்ஸும் எந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்தால் பேரபோலான்னு சொல்லலாம்? ஸோ பேரலோகிராம்ன்ற பட்சத்தில் இவங்களும் பேரலாக இருக்கணும், இவங்களும் பேரலாக இருக்கணும். ஸோ EF லைன். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் டு ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் EF லைன். E பாயிண்ட் என்னது? 1/2, -3/2. What is your F line? 11/2, 4/2. Okay madam, so இப்போ உங்களுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? So slope of EF which is equal to y2 minus y1 by formula என்னது? y2 minus y1 by x2 minus x1. ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தாலே இதுதான் ஃபார்முலா. So 4/2 இருந்து -3/2 போச்சுன்னா it will become 7/2. So 4 plus 3/2 which is 7/2 whole divided by ஈவன்ல இருந்து ஈவனை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 11/2 இருந்து 1/2 போச்சுன்னா it has become 2/2. So 7/2 by 5 which is 7/10. Okay, next slope of யார் கண்டுபிடிக்கணும்? GH. G யோட பாயிண்ட் என்னது? -1/2, 11/2. What about your H point? -11/2, 4/2. Okay vadama? Yes. So இப்போ என்ன பண்ணுவீங்க? Slope of GH same y2 minus y1. 4 11 போச்சுன்னா it is 7. So -7/2 whole divided by ஈவன்ல இருந்து இவன் சப்ராக்ட் ஆகும். So -11 minus of minus it is +11. So -11 plus 1/2 which is -7/2. -10 na -5. Minus cancel. So 7/10. ரெண்டு பேர் ஸ்லோப்பும் ஈக்குவலா? எஸ். ஸோ தே போத் ஆர் parallel lines. அப்போ EF லைனும் GH லைனும் parallel. ஓகே வாடாமா? அடுத்து நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்? EH கண்டுபிடிக்கணும், FG கண்டுபிடிக்கணும். ஹெச்ன்ற பட்சத்தில் என்னது? ஒரே ஒரு மைனஸ் இங்கே வரும். தட் இஸ் H. ஓகே, அண்ட் இங்கே ஒரே ஒரு மைனஸ் கூட வராது. தட் இஸ் F. ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் திஸ் ஒன்.
So slope of EH. y2 minus y1. So 4 plus of plus it is 7 by 2 whole divided by minus 12 by 2, which is equal to by 2 cancel, minus 7 by 12. Okay, next. What about slope of GF? Minus 7 by 2, 12 by 2. So, minus 7 by 12. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப் ஈக்குவல். ஸோ இஹெச்சோட ஸ்லோப் வந்தீங்கன்னா ஜிஎஃப்ஓக்கு ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, which means they form a parallelogram. Okay, vadama? Opposite lines are parallel, so which means they form a parallelogram. So the condition ends here. சரிங்களா? Next, a line makes positive intercepts on coordinate axis whose sum intercepts அப்படினாலே எனக்கு intercept formation ஞாபகம் வரணும். So x by a plus y by b is equal to 1 ராமா. சரிங்களா? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 7. அதுதான் intercepts. So அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 7. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கையில் இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் நம்ம மாற்றணும். அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ -3,8 வழியா போகும், விச் இம்ப்ளைஸ் அது என்ன நம்மளுக்கு சொல்லும், எக்ஸுக்கு பதிலாக -3 அண்ட் ஒய்க்கு பதிலாக யூ கேன் புட் 8. இப்போவும் நம்மக்கிட்ட ரெண்டு வேரியபிள் இருக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப். ஏ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் 7 மைனஸ் பி. 7 minus b. சரிங்களா? So minus 3 by a plus 8 divided by 7 minus b, which is equal to 1. Take LCM on both sides. Minus 21 plus 3b plus 8a whole divided by a into 7 minus b, which is equal to 1. Oh, one sec. Sorry, Dama. Okay, change this into B and A and change into this is A. So this is A. A. சரிங்களா? So இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 11A minus 21, which is equal to 7A minus A square. எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்துட்டு வாங்க. So A square minus 7A plus 11A minus 21 is equal to 0. So your answer is A square plus 3A minus 21 is equal to 0. 21 7 3s are எழுதலாம். Okay, it's minus but it's plus minus. So a is equal to minus 7 comma a is equal to plus 3. இப்போ உங்க ரெண்டு பேத்துல யார் எடுத்துப்பீங்க, பாசிட்டிவ் இன்டர்செப்ட்ஸ். பாசிட்டிவ் இன்டர்செப்ட்ஸ்னா அவங்க நம்மளுக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ a ஓட வேல்யூ 3, it should be positive. It is not negative, it should be positive. சரிங்களா? a ஓட வேல்யூ 3. a 3 na what about your b? 7 minus 3, that is 4. அப்போ equation என்னது, x by 3 plus y by 4 is equal to 1. Take LCM. So 4x plus 3y, which is equal to 12. 3 4s are 12, 12 multiple பண்ணிட்டீங்கன்னா you will be having 12. So நம்மளோட equation என்னது, 4x plus 3y is equal to 12. Okay வாடாமா? So see this. Find the equation of the straight line parallel to y-axis and passing through the point of the intersections. Okay. So y-axis. Y-axis க்கு parallel இருப்பாங்கன்னா ஒரு sleeping line. Sleeping line பார்க்க எப்படி இருப்பாங்க? Y-axis க்கு parallelனா ஒரு standing line. Standing line பார்க்க எப்படி இருப்பாங்க? X is equal to C. Or y-axis line எழுதி. y-axis line na என்னடாமா? y-axis means x is equal to 0. So x is equal to 0 க்கு slope என்னது? Slope of y-axis, which is x is 0. So x ஓட value 1 and y எனக்கு கிடையாது, which is infinity. Which is 1 by 0. ஓகேங்களா?
Yeah, it is infinity. Right? So, next என்ன கேட்குறாங்க? Passing to the point of intersection. One sec. So, you keep it as 1 by 0 டாமா. 1 by 0 னு வச்சுக்கோங்க. Infinity போடாதீங்க. Okay? So, next என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, x coefficient divided by y coefficient. X coefficient 1 and dividedல நம்மளுக்கு y coefficient 0. ஓகேங்களா? அந்த ஒரு நாள் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்? நம்மளுக்கு தேவை ஒரு பாயிண்ட். ஸோ வாட் இஸ் இட்? யூ ஹாவ் அ பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன போடுவீங்க? எக்ஸ் ஒய் 1. ஸோ ஒய் கோஃபிஷியன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், விச் இஸ் 5. ஸோ 5 அண்ட் இது இந்த சைட் கொண்டு வந்துடணும். -13, 4 and again 5. This is -8, 9, 1 and this -8. So x divided by 5 9s are 45, 45 minus 104. So 45 minus 104, which is equal to y divided by -13 minus 36. -13 minus 36. -49, which is equal to 1 divided by -32 minus 5, -37. So what is your x term? Your x is equal to 45 minus 104. Minus 59. Minus 59 divided by minus 37. So 59 divided by 37. What about your y? 49 divided by 37. இதான் உங்களோட பாயிண்ட். 59, 37, 49, 37. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிடாமா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு அண்ட் ஐ ஹாவ் அ ஸ்லோப். என்கிட்ட ஒரு ஸ்லோப்பும் இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? y minus y1 is equal to m into x minus x1. So y minus, what is your y1? It is 49 by 37, which is equal to 1 by 0 into x minus 59 by 37. இந்த 0 இங்க multiple ஆனா everything 0. So 0 is equal to 37x minus 59. Or x is equal to 59 by 37. இதுதான் நம்மளோட equation. Okay வாடாமா? Yes. Example amma, if a is -3, 0 and b is equal to 10, -2 and c is equal to 12, 3 are the vertices of triangle ABC, find the equation of the altitude through a and b. Okay, என்கிட்ட ஒரு மூணு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா? ட்ரையாங்கிள் ஏபிசின்னு இருக்குங்களா? அவங்களோட வெர்டெக்ஸஸ் கொடுத்துட்டாங்க, ஆல்டிடியூட் கேட்குறாங்க. ஆல்டிடியூட்னா என்னடாமா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, A, B and C. Altitude means perpendicular line. Perpendicular line க்கு பேர் தான் altitude. ஸோ இப்போ ஏடிங்கிறது ஒரு ஆல்டிடியூட். அப்போ ஏடி லைனுக்கு எனக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு பிசியோட ஸ்லோப் தெரியணும் அண்ட் ஏயோட பாயிண்ட் உனக்கு தெரியும். ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் எல்லாத்தோட லைனோட ஸ்லோப்பே தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. What is slope of EBC? What is slope of slope நீ எழுதணும். SBC என்ன? SAC என்ன? SAB என்ன? அவ்வளோதான். சரிங்களா? BCனா யாரை பார்க்கணும்? B and C மட்டும் கம்பேர் பண்ணணும். ஸோ 3 minus of -2 it become. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் தனித்தனியாக எழுதி பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ B வந்து 10, -2, C வந்து 12, -3.
சரிங்களா? So slope of BC is equal to 3 minus of minus, it is plus 5 whole divided by 12 minus of 10, it is 2. So 5 by 2. Next, AC ஓட slope y2 minus y1. So 3 minus 0 is 3. 12 minus of minus, it is plus 15. So 1 by 5. Next, A oda point minus 3, 0. B oda point pathina 10, minus 2. What is slope of AB? So minus 2, 0, it is minus 2. 10 of minus, it is plus 13. அவ்வளோதாண்டா பசங்களா. சரிங்களா? அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்? So S of BC. So SBC நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ADயோட ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா S of ADயும் S of BCயும் மல்டிபிள் பண்ணால் -1 பிகாஸ் தே ஆர் பர்பண்டிகுலர்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் SAD? அப்போ SAD என்னவா இருக்கு? இதோட நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் டேர்மா -2/5. ஓகே, வாட் இஸ் AC? SAC நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 1/5. SAக்கு பேரலாக பர்பண்டிகுலராக வருது BE லைன். ஓகேங்களா? So which means SBE is equal to 1 minus 5. ஓகேங்களா? And SAB is equal to minus 2/13. So what is SAB into SCF? Which is equal to -1. So SCF is equal to 13, 2. ஒவ்வொருத்தரோட ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, லைன் தான் கண்டுபிடிக்கணும். ரைட் ஆடாமா? ஸோ ஹவ் டு யூ ஃபைண்ட் தி லைன்? நான் இங்கே எழுதிடுறேன். SADயோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா -2/5 and I have A point -3, 0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு நம்மக்கிட்ட? SBE ஓட ஸ்லோப் இருக்கு என்கிட்ட -5 அண்ட் B ஓட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10, -2 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு என்கிட்ட? SCF ஸ்லோப் என்கிட்ட இருக்கு which is 13/2 and C ஓட பாயிண்ட் 12, 3 என்கிட்ட இருக்கு. அவ்வளோதாண்டா பசங்களா. ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் இருக்கு. ஸோ வாட் ஃபார்முலா வி வில் யூஸ்? ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ y minus y1 is equal to m into x minus x1. இது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியர் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ y minus 0. ஸோ y m வந்து -2/5 into x minus of minus plus 3. So 5y is equal to -2x minus 6. அவ்வளோதான், ஒரு ஈக்குவேஷன் டன். ஓகே, வாட் அபவுட் திஸ் ஈக்குவேஷன்? ஐயோ, ஸ்லோப் எழுதி வந்துட்டேனா? -5 டாமா. ஸோ y minus of minus plus 2 -5 into x minus 10. So y plus 2 is equal to -5x plus 50. So எல்லாத்தையும் எடுத்து வந்துடலாம். 5x plus y and this become -48. அவ்வளோதான். சரிங்களா? What about the green line? Same, y minus 3 டாமா. y minus 3 is equal to 13/2 into x minus 12. So 2y minus 6 is equal to 13x minus 13 12s are 156. So when you take to opposite side 13x minus 2y, எங்க இருக்கவங்க வந்தா plus. So plus 150 equal to 0. அவ்வளோதான் பசங்களா. ஸோ ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் வி ஃபைண்ட். ஓ, ஆல்டிடியூட் ஆஃப் ஒன்லி ஏபி கேட்டிருக்கானா? சாரி,
பட் நான் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன், நோ ப்ராப்ளம். ஆனால் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னது, ஜஸ்ட் ஏபி வழியாக போகிற ஆல்டிடியூட். ஏபி வழியாக போகிற ஆல்டிடியூட்னா சிஎஃப் லைன். இந்த ஈக்குவேஷன் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே மேடமா, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏ வழியாக போகிற ஆல்டிடியூட், பி வழியாக போகிற ஆல்டிடியூட் எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. சி வழியாக போகிற ஆல்டிடியூடும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேர் ஆஸ்கிங் 2 altitudes and I have find 3 altitudes also. சரிங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? Okay, Namasala. So next, the 6th chapter. So 2 ships are sailing in the slip on the either side of the lighthouse. என்கிட்ட ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. லைட் ஹவுஸை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஒரு குச்சி மாதிரி தான் நம்ம பில்ட் பண்ணுவோம். லைட் ஹவுஸ் எய்தர் சைட்னா 2 பக்கமும். ஓகேவா? இங்கேயும் ஒரு ஷிப் இருக்கு, இங்கேயும் ஒரு ஷிப் இருக்கு. There are 2 ships on the either sides. Okay. The angle of elevation என்ன சொல்லுது, நம்ம ஒயிட் க்ரோ பார்க்குற மாதிரி மேலே காக்கா வெள்ளை காக்கா மேலே தானே பார்ப்போம், அந்த மாதிரி இங்கிருந்து தான் போகும். சரிங்களா? தட் இஸ் 30 degree and this is 45 degree. ரைட்டுங்களா? If the lighthouse is 200 meter high, distance between the 2 ships. இது என்ன, இது என்ன? Okay, madam. So now I'm drawing this one. அவ்வளோதான். எத்தனை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது என்னது, 30 degree and this is 45 degree. A, B and light houseனால L போட்டுக்கிறேன். சரி, நம்ம how many triangles are there? There are 2 triangles. A, let it be this point is O. So AOL is a right angle triangle. அதில் எனக்கு என்ன டீட்டெயில் இருக்குது, எனக்கு ஆங்கிள் இருக்குது, 200 மீட்டர் கேட்டிருக்காங்க, கேட்டிருக்கிறது பேஸ், அட்ஜசன்ட் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆங்கிள், tan theta. ஸோ இப்போ tan 30 is equal to 300 divided by, let it be x. இது xன்னு வச்சுப்போம், இது yன்னு வச்சுப்போம். சிம்பிளாக இருக்கும்ல. tan 30னா 1/√3 which is equal to 300 by x. So x is equal to 300√3. கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் ஃபார் தி அதர் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் LOB, ட்ரையாங்கிள் LOB மட்டும். ஓகேங்களா? ஸோ tan 45 சேம் ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஆப்போசிட் நம்மளுக்கு 200. ஸோ 200 by y. ஸோ y is equal to 200. ரைட்டாடாமா? அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்மளுக்கு எவ்வளோ, 300 into √3 + 200. √3யோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1.732 + 200. சரிங்களா? இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும், 6, 9, 21 ரிமைண்டர் 2, 5. ஒரு 100ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் தள்ளி. ஸோ இங்கே பாயிண்ட் வரும் +200 which is 719.6 மீட்டர். Distance between the 2 ships என்னடாமா, it is 719.6 meter. Okay. Now the statue which is 1.6 meter tall stands on the top of the pedestal. பெடஸ்ட்ரல்னா என்னடாமா, அது வந்து அது ஒரு கல், அந்த கல் மேலே தான் ஸ்டாச்சு வைப்பாங்க. ஒரு கல் ஆல்ரெடி இருக்குது, அது மேலே ஒரு மனுஷன் தலையை வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஒன் அண்ட் லைக் திஸ். இட்ஸ் வெதர் இட் லுக்ஸ் லைக் மேம். ஓகே, யா, ஓகே. இது மேலே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. The statue is 1.6 meter tall, stands on the pedestal. The statue மட்டும் 1.6 meter. ஓகேங்களா? From a point on the ground. Groundல இருந்து the angle of elevation of the top of the pedestal. நான் டாப்புக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? இது எவ்வளோடாமா, 60 டிகிரிக்கு பதிலாக அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 60.
from the same point on the angle of elevation to the top of the pedestal இந்த சிலை வச்சிருக்காங்க அதோட டாப்புக்கு நான் பார்த்தேன்னா angle of elevation கம்மியா வராங்க which is 40 டாமா. ஓகேங்களா? So find the height of the pedestal. Height of the pedestal என்ன? Okay. So now what is it? Let it be h. Let it be h. இப்போ என்கிட்ட ரெண்டு triangle இருக்கு. OAB. So OAB என்ற triangle. In triangle OBO which is ABO which is equal to tan 16 la. So tan 60 is equal to h divided by let it be x. இதை நான் x னே வச்சுக்கலாம். x னு வச்சுக்கிறேன். Okay, it is √3. So h by x. இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். I find out this x. x is equal to h by √3. Okay, அவ்வளோதான். Next இன்னொரு triangle. Triangle be named as BAD. So DBO. இதை பொறுத்த வரைக்கும் tan 40 தான். இல்லை மாற்றிட்டேன். சாரி டாமா. This is 40. It is not 60. This is 40. tan 40 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.83. Sorry. Really sorry. So your h is equal to 0.8391x. Okay, vadama appdi vechikalam. Okay, so next tan 60 is equal to opposite எனக்கு என்னது 1.6 plus h 1.6 plus h whole divided by same x. இதோட வேல்யூ என்னது 1 by √3. I hope நம்ம வந்து x தான் ஈக்குவேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரைட்டடாமா? எஸ், x தான் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ யுவர் x is equal to h by 0.8391 அண்ட் இங்கே உங்களோட h பார்த்தீங்கன்னா 1.6 plus h into √3. ஓகே யாடாமா? ஸோ இப்போ இந்த x ஈக்குவேட் பண்ணிங்கன்னா h by 0.8391 equal to 1.6 plus h into √3. இது இங்கேயும் இது இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ So what happened when you multiple 1.6 into 1.732 plus h √3? ஓகேங்களா? இவங்களை மல்டிபிள் பண்ணும். ஐ திங்க் நீங்கள் ட்ரிக்னோமெட்ரியில் ரொம்ப கஷ்டப்பட போகிறது மல்டிபிளிகேஷனுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏடாமா? ஸோ 1.6 into 1.732 which is 2.7712 plus h √3. ஓகேங்களா? h divided by 0.8391. இந்த 8391 மல்டிபிள் வித் திஸ். ஸோ இப்போ h is equal to into 0.8391 2.3253 plus h √3 into 0.8391. Okay, vadama? So 1.732 into 0.8391. So h into 1.453. ஸோ இவன் இந்த சைட் போனால் ஆர் இதை இந்த சைட் கொண்டு வந்துடுங்க, இதை இந்த சைட் கொண்டு போயிருங்க. இட் இஸ் கம்மிங் இன் மைனஸ்.
ஒரே நிமிஷம்டா பசங்களா. ஓகே, ஒன் திங் பண்ணலாம். எக்ஸை கண்டுபிடிக்கிறது ரியலி டஃப். நம்மளுக்கு ஹைட் தானே வேணும். ஸோ வை வே டு டூ திஸ் ஒன். h is equal to 0.8391x, ரைட்டா? இதை தூக்கி இங்கே போட்டுருங்க. ஓகே, ஸோ x is equal to 1.6 plus 0.8391 x into root 3. So what happened? 1.6ஐயும் root 3யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். tan 60 தானே? Something is missing. Okay, I got my mistake. Sorry. It is not 1 by root 3. It is plus root 3. Shit. So this is root 3. So now it's okay. So root 3x. So h is equal to root 3x minus 1.6. இப்போ இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ 0.8391x equal to root 3x, which is 1.732. 1.732x minus 1.6. ஸோ அப்போ இவங்க இந்த சைடு வந்தால் 1.6 is equal to 1.732x minus 0.8391. If you divide it, 1.732 minus 0.8391. 0.8929x. So x is equal to 1.6 divided by 0.8929. 1.79 meter. So far it is 1.79 meter. இது நம்மளோட x. சரியாடாமா? Now we have to find the h. Your h is equal to 0.8391 into 1.79. 1.50 meter. So 1.5 meter approximately equal to 1.5 meter. Okay, Vadama? Yes. So the horizontal distance between two buildings. Okay, actually it is time up. Okay டா பசங்களா, no problem. ஸோ இந்த 7th 8th வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொடுக்குறேன். சரியாடாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து 7 and 8லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்ரிவன் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் என் கூட யாரெல்லாம் சேர்ந்து சம்ஸை சால்வ் பண்ணீங்களோ put your name in your command box. ஓகேங்களா? ஸோ பை பசங்களா, ஹேவ் அ வெரி கிரேட் டே.